கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்றைய போதகத்தினுடைய தலைப்பு பரலோகத்தில் பங்கு என்ன, பரலோகத்தின் பங்கு என்ன என்பது இன்றைய போதகத்தினுடைய தலைப்பு. ஏனென்றால் ஒரு காலத்திலே கடவுளுக்கு விரோதியாக, சத்துருக்களாக, நம்ம பாவம் செய்கிறவர்களாக இன்றைக்கு அன்றை வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் மூலமாக நாம் மன்னிப்பை பெற்று இன்றைக்கு ஆண்டவருடைய கண்காணிப்புக்கு கீழே நாம் யாவரும் வந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட நமக்கு பரலோகத்திலே எப்படிப்பட்ட பங்கு வைத்திருக்கிறார் என்பதை குறித்து இன்றைக்கு வசனத்தின் மூலமாக நம்ம தியானிக்கலாம். 2 பேதுரு 1:4. பேதுரு எழுதின நிருபம் 2 பேதுரு 1 அதிகாரம் 4 வசனம். இச்சை உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அதாவது இச்சையினாலே இந்த உலகத்திற்கு கேட்டு உண்டாயிருக்கிறது. அந்த இச்சையிலிருந்து நம்மளை விடுவித்து ஆண்டவர் சொல்கிறாரு, திவ்ய சுபாவத்துக்கு நம்மளை பங்குள்ளவர்களாக மாற்றி இருக்கிறார். திவ்ய சுபாவம்னா ஆங்கிலத்தில் டிவைன் நேச்சர் அப்படின்னு போட்டு, அதாவது ஒரு பரிசுத்த சிந்தை, ஒரு பரிசுத்த சுபாவத்திற்கு நம்மளை தேவன் என்ன பண்ணுகிறார் என்றால் நம்மை பங்குள்ளவர்களாக மாற்றுகிறார். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கை எப்படி வேண்டாலும் இருந்திருக்கலாம். அன்றைக்கு கூச்சப்படாமல் செய்து வந்த பல பாவ காரியங்கள் இயேசு கிறிஸ்துவை என்றைக்கு நாம் ஏற்றுக்கொண்டோமோ அன்றையிலேருந்தே நமக்கு அது பாவமாக தெரிந்தது, அப்புறம் வெட்கமாகவும் தோன்றியது. இப்படிப்பட்ட மன மாற்றத்துக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த உலகத்தில் இந்த அசுத்தங்களுக்கெல்லாம் நம்மளை தேவன் தப்புவித்து அவருடைய பரிசுத்த சிந்தைக்கு என்ன பண்ணுகிறாரு, நம்மளை பங்குதாரர்களாக மாற்றுகிறார். ஏன்னா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் 3 வருடம் இயேசுவோடு சுற்றி திரிந்தார்கள், அவருடைய போதனைகளை கேட்டார்கள். இந்த இயேசுவினுடைய சீஷர்களோடு பழகினவர்கள் என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, நீ இயேசுவோடு இருந்தவன் தானே, உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது, உன் சுபாவம் வெளிப்படுத்துகிறது என்று சொன்னார்கள். ஆக உலகத்தாரை போல அல்லாமல் இயேசுவை போல அவர்களும் பரிசுத்த சிந்தையில் வாழ்ந்தபடினாலே இந்த உலகம் அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தது. ஹல்லேலூயா. ஆக அந்த திவ்ய சுபாவத்திற்கு தேவன் நம்மை பங்குள்ளவர்களாக மாற்றுகிறார். ஏன்னா நம்ம இயேசுவை பற்றி நம்ம சொல்லும்போது ஆண்டவர் சொன்னார், உங்கள் கனிகளினாலே நீங்கள் யாருன்றதை இந்த உலகம் அறிந்து கொள்ளும் என்று சொன்னார். இயேசு யார், பிதாவாகிய தேவன் யார் என்பதை நம்ம உலகத்துக்கு காண்பிக்கணும்னா இந்த பைபிளை திறந்து பாருங்கள், இந்த வசனம் இப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டிலும் உங்கள் சுபாவத்தில், உங்களுடைய நடவடிக்கையில், உங்கள் பேச்சில் அவங்க அறிந்து கொள்ளணும். அதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஏன்னா நாத்திகர்கள் சொல்லுவாங்க, கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரா, எங்கே காண்பிங்க அப்படின்பாங்க. அவருக்கு காண்பிக்கிறதுக்கு ஒன்றும் சாதாரண ரொம்ப கஷ்டமான காரியம் இல்லை. அவரால் அவங்களுக்கு எளிதாக அவங்களுக்கு பேதுருக்கு தரிசனமானது போல் வானத்தில் ஒரு பேரொழியாக அவங்கள்ட்ட தரிசனம் ஆயிருக்கலாமே. ஆனால் எப்படி சொல்லணும்னா, உங்களுடைய கிரியையினாலே அவர் தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ள முடியாது. இதான் தேவனுடைய சுத்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆக அவங்க இந்த பரிசுத்த சிந்தையில், பரிசுத்த வாழ்க்கையில் உங்களை நடக்கையினாலே என்ன பண்ணணும், அநேகரை ஆதாயக்குள்ளவர்களுக்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏன்னா இயேசு கிறிஸ்து அப்படி தான் பூமியில் வாழ்ந்தார். அவர் மூலமாக தேவனை எல்லாரும் மகிமைப்படுத்தினார்கள். காரணம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பரிசுத்த திவ்ய சுபாவம் மக்களுக்கு தெரிந்தது. அதனால் ஒரு நாத்திகர்களாக இருந்தாலும் சரி, பிற மதத்தினராக இருந்தாலும் சரி, கடவுள் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்மக்கிட்ட வெளிப்பட போகிற தேவ அந்த அன்பு, இந்த கிரியையினால தான் அவங்க அறிந்து கொள்ள முடியுமே தவிர, தேவனை நேரில் காண்பிக்கன்னா நம்ம எங்கே காண்பிக்க முடியும்? அவர் காண்பிக்க வேண்டிய காலத்தில் அவர் கண்டிப்பாக காண்பிப்பார். அது நியாய தீர்ப்பு நாளில் நடக்கும். அதுக்கு யாரும் போய்விடக்கூடாது. அதுக்கு முன்பதாகவே அவங்களும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் நம்ம அந்த பரிசுத்த சுபாவத்திலே பங்குள்ளவர்களாக மாறும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற அசுத்த கிரியைகளுக்கு நம்ம தப்பித்து, உலகம் ஒரு காரியத்தை எளிமையாக செய்ய சொல்லும். பொய் சொல்லலாம், பிரதர், பிழைப்புக்காக இந்த மாதிரி காரியத்தை செய்யலாம், உபச்சாரம் செய்யலாம், வேசித்தனத்தை செய்யலாம், இதெல்லாம் வாலிபத்தில் இருக்கிற சாதாரண காரியம் தானே அப்படின்னு சொல்லி உலகம் பாவத்துக்கு நோக்கி ஓடிக்கொண்டிருந்தாலும் தேவனுடைய அந்த திவ்ய சுபாவத்திற்கு நம்ம பங்குள்ளவர்களாக மாறணும்.
அப்பொழுது தான் நம்ம இதை கேட்டுக்கு தப்புவிக்க முடியும். ஹல்லேலூயா. அதான் இது ரொம்ப இது குறித்து நம்ம அதிகமாக நம்ம தியானிக்க வேண்டும். நிறைய பேர் கிறிஸ்தவ சபைக்கு வந்துட்டு ஏதோ கூப்பிட்டாங்கன்னு வந்தேன், ஞானஸ்தானம் வேற எடுத்து உட்கார வச்சுட்டாங்க. இப்போ உலகத்தில் நமக்கு என்னத்த பங்கு இருக்குது? சொந்தக்காரங்க இல்லை. இன்றைக்கி நண்பர்கள் கூட இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால நம்மளை வெறுக்கிறான். வேலை பார்க்குற ஸ்தலங்களில் நமக்கு பழைய மாதிரி மரியாதை இல்லை. எல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால சில காரியங்கள் உங்களை விட்டு நகர்ந்து போகிற மாதிரி தெரியலாம். ஆனால் நீங்கள் உறுதியாக விசுவாசத்தில் உறுதியாக தரித்திருக்க வேண்டும். தேவன் நம்ம என்ன பண்ணியிருக்கிறார்? அந்த பரிசுத்த சிந்தையில் நமக்கு என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? பங்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் விசுவாசத்தில் நீங்கள் உறுதியாக இருந்து என்ன பண்ணணும்? அவைகளெல்லாம் ஜெயிக்க வேண்டும். உறுதி இல்லாமல் இந்த ஏதோ சபைக்கு வந்துட்டாங்க, அவங்க சொந்தக்காரங்க நம்மளை மதிக்க மாட்டேன்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? யாரும் என்ன பண்ணக்கூடாது? இந்த வாழ்க்கையை விட்டு என்ன பண்ணக்கூடாது? பின்வாங்கக்கூடாது. ஏன்னா அவங்கெல்லாம் உலகத்தினுடைய கேட்டுக்கு அடிமைகளாக இருக்கிறாங்க, அவிசுவாசிகளாக, தேவனை அறியாதவர்களாக, பாவத்துக்கு அடிமைகளாக இருக்கிறாங்க. அவங்களோட தேவன் நமக்கு பங்கை நியமிக்கலை. அவருடைய திவ்ய சுபாவத்துக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கிறாரு? பங்கு நியமித்து நம்ம அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ இப்படிப்பட்ட பங்கை உடையவர்களாகத்தான் நம்ம மாற வேண்டும். இந்த சிந்தை மற்ற மதத்தினருக்கு இல்லை. குறிப்பாக எந்த மதத்தினரையும் தாக்கி பேசாமல் பொதுவாக ஒரு காரியத்தை சொன்னால், மதவாதிகள் கடவுளுக்கு செய்கிறேன் என்று சொல்லி இன்றைக்கு பண்ணுகிற கொலைகள், கற்பழிப்புகள், ஆலய இடிப்புகள் எல்லாவற்றுக்கும் நாங்கள் சொல்லிக்கிற ஒரே ஒரு காரியம் என்னென்னா, கடவுள் என்ற ஒருவரை நீங்கள் ஆராதிக்கிறது உண்டானால் அவர் இருக்கிறார் என்பதற்கு ஆதாரமாக உங்கள் கிரியையில், உங்கள் நற்காரியங்களை அதை நீங்கள் காண்பிக்க வேண்டும். அதை விட்டுட்டு மற்றவனை கொலை செய்கிறேன், மற்றவனை கேடு உண்டாக்குறேன், இதன் மூலியமாக நீங்கள் வைராக்கியம் பாராட்டுறதுனால கடவுள் உங்களை அங்கீகரித்துக் கொள்வார் என்று நீங்கள் எண்ணிவிடக்கூடாது. எங்கேயாவது நீங்கள் கும்பிட்ற கடவுள் இப்படி சொல்லியிருக்கிறாரா? உங்கள் மதத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறா? இப்படி செய்யின்னு சொல்லியிருக்கிறாரா? கொலை பண்ணுன்னு சொன்னாரா? ஆலயத்தை இடின்னு சொன்னாரா? பிறனுக்கு வர வேண்டிய வருமானத்தில் நீ கையை வை, அவனை நிம்மதியாக இருக்க விடாத, இது உன் சுய தேசம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரா? எதுவுமே கிடையாது. நீங்களாக ஒரு காரியத்தை எடுத்து மதத்தின் பெயராலே ஒரு தீவிரவாதத்தை உண்டு பண்ணி கிறிஸ்தவர்களுக்கும் சேர்ந்து பொருந்தும். கிறிஸ்தவ நாடுகளும் இதுக்கு விதிவிலக்கு அல்ல. அவர்கள் அரசியல் ரீதியாகவே உலக ரீதியாக அவங்க பண்ணுறாங்க. இப்படி செய்கிறதுனால தேவநாமம் மகிமைப்படும் சொல்லாதீங்க. உங்கள் மதத்திலிருந்தே உங்களுக்கு எதிர்ப்பு கிளம்பும். உங்களோட முடிவு பயங்கரமாக இருக்கும். அதனால் தேவ பிள்ளைகளே, எல்லாருக்கும் ஒரே கடவுள் தான் இருக்கிறாங்கன்னு கடைசியில் ஒரு பாயிண்ட்டை வந்து மிடிப்பீங்க. எத்தனை கடவுளை கும்பிட்டாலும் அந்த ஒரு கடவுளை பற்றி பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய திவ்ய சுபாவத்திலே பங்குள்ளவராக நீங்கள் பங்கு பெற வேண்டும் என்றால் இவைகளெல்லாம் விட்டு நீங்கள் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரனாக ஏற்றுக்கொள்ளும் போது அந்த திவ்ய சுபாவத்திலே உங்களுக்கு பங்கு கிடைக்கும். இல்லைனா சுய இஷ்டத்தின்படி நீங்கள் வாழ்கிறதாக மதத்தின் பெயராக நீங்கள் கலவரம் செய்கிறவளாக இருந்தால் செய்யுங்க. விட்டுருவார், முத்தை விட்டுருவார். நல்லா முத்து, நல்ல செடியோட களைகளும் சேர்ந்து வளரட்டும். நெற்பயிரோடு அந்த களைகளையும் சேர்த்து வளர விடுவாங்க. ஏன்னா களைகளை பிடுங்கும் பொழுது நெற்பயிரும் நாசமாகி விடுமேன்னு சொல்லி களைகளும் சேர்த்து என்ன பண்ணுவாங்க? வளர விடுவாங்க. ஆனால் அறுவடை காலம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த அறுவடை காலத்திலே நெற்பயிரை கர்த்தரை தனியாக பிரித்து களஞ்சியத்தில் சேர்ப்பார். அந்த பதரை போல இருக்கிற அந்த களைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் எரிந்து போட்டு காய்ந்து போனது பின்பாக அதை நெருப்பிலை சுட்டெரிப்பார்கள் என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி அந்த களைகளாக இருக்கிற இந்த உலகத்திலே அசுத்தமான்களை எல்லாத்தையும் தேவன் நரகத்தில் தான் நியாயத்தில் கொண்டு போய் தள்ளுவார். அதனால் இதை எச்சரிப்பாக எடுத்துக்கொண்டு கடவுள் யார் என்பதை கருத்தாய் தேடும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஆக பரிசுத்தத்திலே நீங்கள் பங்குள்ளவர்களாக வேண்டுமென்றால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இரண்டாவது, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. லூக்கா 10:40. மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று இயேசு மரியாளை குறித்து சாட்சி கொடுக்கிறார். இயேசு இந்த பூமியிலே மனிதராக வாழ்ந்த காலத்திலே அவருக்கு பிரியமாக ஒரு குடும்பம் இருந்தது. அதுதான் இந்த மார்த்தாள், மரியாள், லாசரு குடும்பம். இவங்க அக்கா, தங்கச்சி, தம்பி மாருங்க. அவங்க குடும்பத்தில் மிகவும் இயேசு கிறிஸ்து பாசமாக இருந்தால் அந்த வீட்டிற்கு ஒரு முறை சென்றிருக்கும் பொழுது இயேசு பிரசங்கம் பண்ணுறதுக்கு உட்கார்ந்துருக்கிறார். அவரோட அந்த தங்கச்சி மரியாள் உட்கார்ந்துருக்கா, மற்ற எல்லோரும் உட்கார்ந்துருக்காங்க. இந்த மார்த்தாள் அக்காக்காரிக்கு என்னென்னா,
வீட்டில் இவ்வளோ வேலை கிடக்குது, இவ்வளோ வசனத்தை இவ்வளவு காரியத்தை நான் செய்யாமல் வச்சுருக்கேனே, பாத்திரத்தை விளக்கணும், வீடை கூட்டணும், துணியை துவைக்கணும், இயேசு வந்திருக்கிறார், அவருக்கு சாப்பாடு வேறு செய்யணும், இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு நான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன். ஆனால் இந்த அம்மா என்னடானா, என் தங்கச்சி என்னடானா, இது எல்லாத்தையும் விட்டுட்டு உங்கள்கிட்ட வசனத்தை கேட்கறதுக்கு உட்காந்துருக்கா. இயேசுவுக்கு வேறு ஒரு டோஸ் விடுது அந்த அம்மா. என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவரே உங்களுக்கு கவலை இல்லையா, இவ்வளோ வேலையெல்லாம் மிச்சம் வச்சுருக்கேன், இந்த மரியாள் இப்படி வந்து உட்காந்துருக்கிறாளே, நீங்கள் புத்தி சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லி இயேசுகிட்ட சொல்கிறாரு. அதுக்கு ஆண்டவர் சொன்னார், இந்த மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை திறந்து கொண்டாள். அல்லேலூயா. தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்குனா இயேசுவின் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த பரலோக பிரவேசம் நித்திய காலமாக அவங்கள விட்டு நீங்கி போவதில்லை. அல்லேலூயா. ஒரு முறை பரலோகத்தில் பிரவேசிச்சிட்டிங்கன்னா சந்தோஷம்தான், அந்த சந்தோஷம் நிரந்தரமானது தான். ஆனால் பூமியிலே கிடைக்கக்கூடிய சந்தோஷம் உங்களுக்கு நிரந்தரமானதா? இன்றைக்கு உங்கள்கிட்ட ஒரு சொத்து இருக்கிறது, இன்றைக்கு உங்கள்கிட்ட பணம் இருக்குது, நகை இருக்குது, நாளைக்கு இது வேறு யாருடையதாக மாறிவிடும். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அதை சேர்த்து மிச்சம் வைப்பீங்க. பிரசங்கியில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் ரொம்ப கஷ்டப்பட்டு பணத்தை சொத்து சுகத்தெல்லாம் சம்பாதிக்கிறான், அது தங்கள் பிள்ளை வசத்தில் வைத்து விட்டு போகிறான். ஆனால் அந்த பிள்ளைகள் அதை காத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன இருக்காது, திராணி இருக்காது. அவங்க இதெல்லாம் அதை கோட்டை விட்டுருவாங்க அப்படின்னு பிரசங்கியில் ஒரு ராஜா சொல்கிறான். ஒரு பிரசங்கின்ற புத்தகத்தில் ராஜா எழுதுகிறான். அவன் சொல்கிறான், இதெல்லாம் மாயையாக இருக்குது, கேட்கவே மனசுக்கு சங்கடமாக இருக்குது அப்படிங்கிறான். ஹல்லேலூயா. அவன் கஷ்டப்படுறான், 40 வருஷம் 50 வருஷம் கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு பங்கை தனக்குன்ட்டு குடும்பத்துக்குன்னு எடுத்து வச்சா அதை அவனுக்கும் அனுபவிக்க முடியல, அவன் சந்ததியை என்ன பண்ண முடியல, அனுபவிக்க முடியல. ஏன்னா அது நிரந்தரம் இல்லை, அதான் மாயைங்கிறான். ஸோ இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒருத்தனுக்கு பிள்ளைக்குட்டியே கிடையாதான், ஆனால் அவன் படுற பிரயாசத்துக்கு அளவே இல்லைன்னு இருக்கு. நகை சேர்க்குறான், சம்பாத்தியத்தை சேர்க்குறான், நிலத்தை சேர்க்குறான், என்னமோ சேர்க்குறான், யாருக்காக சேர்த்து வைக்கிறான்னு பார்த்தா அவனுக்கு சந்ததியே கிடையாது. இப்படிலாம் முட்டாத்தனம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதே போல் தான் நம்ம நிறைய காரியங்களை குறித்து நம்ம என்ன பண்ணுகிறோம், கவலைப்பட்டு கலங்குகிறோம். நாளைக்கு என் பிள்ளைகளுக்கு என்ன எதிர்காலம் இருக்க போகிறதோ, என் வேலை கிடைக்குமா கிடைக்காத, இப்படி அநேக காரியங்களை வந்து நீங்கள் கவலைப்பட்டு கலங்குறீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த மரியாதை பாருமா, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால், நான் என்ன பேச போகிறேன், பரலோகத்தை குறித்து தான் பேச போகிறேன்றதை குறித்து அந்த அம்மா அறிந்து வச்சுக்கிட்டு, இதெல்லாம் காட்டிலும் இயேசுவினுடைய போதனை தான் எனக்கு முக்கியம், பரலோக உட்பிரவேசம் அங்கே எனக்கு ஒரு பங்கு இருக்கணும், பரலோகத்தில் தான் கர்த்தர் எனக்கு பங்கை வைத்திருக்கிறான்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், அங்கே தேடணும். அங்கே உங்கள் பங்கு எங்கே இருக்குன்றது, அதுதான் நிலையான பங்கு. அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் தேட சொன்னாரே தவிர பூமிக்குரிய காரியத்தை அல்ல. இதை தான் பவுல் சொல்கிறாரு, நீங்கள் கிறிஸ்துவின் இடத்திலிருந்து மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்ததுண்டானால் நீங்கள் பூமிக்குரியதல்ல மேலானவைகளே தேடுங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. மேலானவைகள் என்ன, கிறிஸ்து இயேசு தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார் பாருங்க, அந்த நிலையை நீங்களும் அடைய பாருங்க. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தார், அவரும் நம்மளை போல வாழ்ந்தார், ஆனால் தேவனுக்கு பிரியமானதையே செஞ்சார். அதனால் இப்போ அவருடைய நிலை எங்கே இருக்குது, தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்துருக்கிறார். இவர் என்ன சொல்லுகிறாரோ தேவன் அதை கேட்குறார். அல்லேலூயா. ஏன்னா அந்த அளவுக்கு தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். அந்த நிலைக்கு நம்ம உயர்த்தப்படணும், அங்கே நமக்கு ஒரு பங்கு நமக்கு வேணும்னா இங்கே இயேசுவின் வசனத்தை என்ன பண்ணணும், கேட்கணும். அல்லேலூயா. ரொம்ப எளிமையாக சொல்ல போனோம்னா, நீங்கள் அரசாங்க அதிகாரிகளோ அரசு வேலை செய்பவர்களோ பெரிய பெரிய தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறவர்களோ அவங்க சம்பாதியத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நிறுவனமே என்ன பண்ணுவோம், ஒரு பங்கை தனியாக எடுத்து வச்சுருவாங்க. அதுக்கு பேர் தான் என்ன பண்ணுவாங்க, ப்ராவிடென்ட் ஃபண்ட், வைப்பு நிதி. ஏன்னா அவன் கடைசி காலத்தில் 60 வயசுக்கு மேலே வேலை பார்க்க முடியாதுன்ற நேரத்தில் அவனுக்குன்னு ஒரு பங்கை கொடுத்து, இந்தாப்பா இந்த சம்பாத்தியத்தை வச்சு நீ என்ன பண்ணிக்கோ, பிழைச்சிக்கலாம். அப்போ இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு கடைசியில் பரலோகத்துக்கு நம்ம போகும்போது அங்கே நம்முடைய அக்கௌண்ட்டை என்ன பண்ணக்கூடாது, பேலன்ஸ் என்ன பண்ணக்கூடாது, காலியாக இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்லக்கூடாது, நீ யார், உன்னை அறியவே இல்லையே, நீ உனக்கு பார்த்ததே கிடையாதுன்னு சொல்லி இந்த இடத்த விட்டு போகணுன்னு சொல்லக்கூடாது. அப்போ இயேசுவினிடத்தில் நம்ம பங்குதாரர்களாக இருக்கணும்னா நீங்கள் நித்தியத்துக்கு என்னத்து வேணுமோ அதைத்தான் நம்ம தேடணும். இதை குறித்து நம்ம பேசும்பொழுது மத்திய 13, லூக்கா 12:16 படிங்க.
அடுத்த வசனத்தை வாசிப்போம். ஆமேன். உலகத்தில் ஒரு ஐஸ்வர்யவான் இருக்கான், அவனுக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கிது, நல்ல பொண்ணு பொருள் எல்லா ஆஸ்திகள் எல்லாம் கிடைக்கிது. அவன் பார்க்குறான், இதோடு நம்ம இருக்கக்கூடாது, நம்முடைய களஞ்சியத்தை இன்னும் இடித்து கட்டுவோம். நம்ம பாஷையில் சொன்னால் இன்னும் பேங்க் பேலன்ஸ் என்ன பண்ணுவோம், அதிகரிப்போம். இன்னும் 2 பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவோம். இன்னும் பணத்தெல்லாம் சம்பாதிச்சதெல்லாம் அதில் போட்டு வச்சு அவனுக்கு ஒரே நிம்மதி. நமக்கு இந்த ஜென்மத்துக்கு மட்டும் இல்லை, இன்னும் 7 ஜென்மத்துக்கு நம்ம கவலையே இல்லைன்னு சொல்லி அவன் என்ன பண்ணுறான், நிம்மதியாக இருக்கான். அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு வசனத்தில், அவனை நோக்கி, மதிகேடனே, முட்டாளே, இந்த ராத்திரியிலே உன்னுடைய ஜீவனை நான் எடுத்துக்கொண்டால் நீ சம்பாதித்ததெல்லாம் யாருடையதாகும். அப்போ பரலோகத்தில் நீ உனக்கு ஒரு சம்பாதியத்தை வைக்காமல் பூமிக்குரிய சம்பாத்தியத்தையே தேடிக்கிட்டு இருக்கியே. இன்றைக்கி உன் இருதயம், இன்றைக்கி நான் உன் ஆத்மா எடுத்துட்டா, நீ இன்றைக்கி இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு சம்பாதித்தவைகளாம் யாருடையதாகும், அது வேறுடையதுக்கு போயிடும். பணம் ஒரு கையில் நிற்காது, அதுக்கு ரெக்கையை கட்டி கொண்டு பறவை போல் பறந்து போகும் என்ற வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆக இந்த பூமிக்குரிய காரியத்தையே நம்ம தேடுறோம், பூமிக்குரிய காரியத்திலேயே நம்ம இயேசு கிறிஸ்துவை நாடி வருகிறோம்னா நம்மளை போல பரிதபிக்கப்பட்டவங்க யாருமே கிடையாது. ஆண்டவர் அவனை பார்த்து என்ன சொல்கிறாரு, மூடனே அப்படிங்கிறார். இன்னொருத்தவனை சொல்கிறார், அது எப்படி சொல்லலான்னு பார்ப்போம். மத்திய 13:45-46. ஆமேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வியாபாரி இருக்கிறாரு. இந்த வியாபாரி என்ன பண்ணுறாருன்னா, பரலோக ராஜ்யத்துக்காக போகிறதுக்காக ரொம்ப பிரயாசப்படுறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டுறான். என்ன பண்ணுறாரு, எல்லாவற்றையும் விட்டு அந்த முத்துக்களை போல் இருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்கிறதுக்கு என்ன வழின்னு தேடிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அந்தளவுக்கு பரலோக ராஜ்யம் ரொம்ப சமாதானமான இடம், இயேசு கிறிஸ்து இருக்கக்கூடிய இடம் அவ்வளவு அருமையான இடம். அங்கே போகிறதுக்கு இவன் என்ன பண்ணுறான், தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்றான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதோடைய அர்த்தம் என்னென்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா மேன்மையை காட்டிலும் இயேசுவினுடைய திருப்பாதத்தில் உட்கார்ந்து அவரிடத்தில் கேட்குற வசனம்தான் எனக்கு மேன்மை என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தைக்கு தான் அவன் முதலாவது முக்கியத்துவம் கொடுத்தானே தவிர உலகத்தெல்லாம் என்ன பண்ணுறான், பின்னாட தள்ளிட்டான். ஆக இங்கே ஆண்டவர் இவனை பாராட்டுகிறார், அங்கே அவனை என்ன பண்ணுறாரு, என்ன சொல்கிறாரு, திட்டுறார், மூடனே திட்டுறார். ஆக நம்ம என்ன பண்ணணும், பூமியிலே பங்கு தேட, பரலோகத்தில் பங்கு தேடுவதற்காக இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வர வேண்டும். மூன்றாவது காரியம், யோவான் 13:8. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு முக்கியமான ஒரு ஆவிக்குரிய காரியம் என்னவென்றால் ராபோஜனம் என்றால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக மரித்து ரத்தம் சிந்தினார் என்பதை அவருடைய மரணத்தை நினைவு கூறுவதற்காக ஆண்டவர் என்ன பண்ணார்னா, அப்பத்தை பிட்டு சீசருக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசிங்க, இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரம், உங்கள் பாவத்திற்காக என் சரீரத்தை நான் பலியாக கொடுத்தேன், திராட்சை ரசத்தை எடுத்து கொடுத்து உங்களுக்காக இது சிந்தப்படுகிற ரத்தம் என்று சொல்லி அவங்கள அதை செய்ய சொன்னார். அதில் முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கால்களை கழுவுதல். தலைவனே ஆண்டவரே என்ன பண்ணுறாருன்னா, சீசர்கள்லாம் உட்கார வச்சு அவங்க காலை இவர் கழுவி விட்றாரு. இதை பார்த்த சீசன் என்ன சொல்கிறான்னா, ஆண்டவரே நீங்கள் ஒருபோதும் எங்கள் கால்களை கழுவக்கூடாது, நாங்களே உங்கள் காலை கழுவணும் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை கழுவாவிட்டால் நீ என்ன பண்ண மாட்டேன், என்னிடத்தில் உனக்கு என்ன கிடையாது, பங்கே கிடையாது அப்படின்ட்டு ரொம்ப கடினமாக சொல்லிட்டார். அப்பா சொல்கிறேன், ஆண்டவரே என்னை கால்களை மட்டும் இல்லை என் தலை முழுசு நீங்கள் கழுவுங்கன்னு சொல்கிறான். அதுக்கு ஏசு என்ன சொல்கிறாருன்னா, அடுத்த வசனத்தை வாசிப்போம். அதற்கு சீமோன் பேதுரு, ஆண்டவரே என் கால்களை மாத்திரமல்ல என் கைகளையும் என் தலையும் கூட என்ன பண்ணுங்க, கழுவுங்க அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு ஏசு என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க. அடுத்த வசனம், இயேசு அவனை நோக்கி, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் போதும். அதாவது நான் உன் காலை மட்டும் கழுவினா போதும்ப்பா, நீ முழுகிட்டனா என்ன அர்த்தம், திருமுழுக்கு ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், அந்த முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்தவன் கால்களை மட்டும் கழுவினா போதும் அப்படின்னாரு. அல்லேலூயா. ஏன் அந்த கால்களை கழுவுவதற்கு முன்பதாக திருமுழுக்கு ஞானஸ்தானத்தை குறித்து இயேசு பேசினார்?
ஏனென்றால் இந்த திருமுழுக்கு ஞானஸ்நானம் என்பது ஒரு புது உடன்படிக்கையை குறிக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு கூட நம்ம நிருபத்தில் எபிரேயர் 7வது அதிகாரத்தில் படிச்சிங்கன்னா 22வது வசனம் படிங்க. அப்பொழுது விசேஷித்த உடன்படிக்கைக்கு பிணையாளியானார். இயேசு கிறிஸ்து விசேஷித்த புது உடன்படிக்கைக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? பிணையாளி ஆயிட்டார். அல்லேலூயா. அவர் அந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டார். அப்போ பழைய உடன்படிக்கையின்படி அல்ல, பழைய நியாயப்பிரமாண வாழ்க்கையின்படி அல்ல, என் மனசின்படி என் சுய சித்தத்தின்படி நான் கடவுளை தேடுகிறேன் என்ற அடிப்படையில் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உண்டான அந்த ரட்சிப்புக்கு நம்ம என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். அல்லேலூயா. இதுதான் புது உடன்படிக்கை. இந்த புது உடன்படிக்கைக்கூடிய ரத்தம், இந்த புது உடன்படிக்கைக்கூடிய இந்த மாமிசம் இயேசு நமக்காக சிலுவையில் சிந்தினார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு இந்த ஜீவனை கொடுக்கக்கூடிய, நமக்கு நித்திய ஜீவன்ற நம்பிக்கையை தரும்படியாக அவருடைய சரீரத்தையே சிலுவையில் நமக்காக என்ன பண்ணினார்? ஒப்பு கொடுத்தார். அவருடைய ரத்தத்தை நமக்காக சிந்தினார். அதில் நம்ம ஐக்கியம் கொள்ள வேண்டும். ஐக்கியம் கொள்ளும் போது தான் பரலோகத்தில் நமக்கு பங்கு கிடைக்கிறது. அல்லேலூயா. அதில் முக்கியமான இது இயேசு கிறிஸ்து நம்முடைய கால்களை கழுவ வேண்டும். அதுனா இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிற ஐக்கியத்தை குறிக்கிறது. சீசர்கள் சொன்னாங்க, 1 யோவான் 1வது அதிகாரம் 2வது வசனத்தில், எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்குது என்று சொன்னார்கள். உலகத்தோட ஐக்கியம் இல்லை, இயேசுவோடும் தேவனோடும் அங்கே ஐக்கியத்தை வைத்திருந்தார்கள். அதனால தான் அவங்களுக்கு பங்கு கிடைத்தது. அல்லேலூயா. ஆக அந்த பங்குக்கு நம்ம பங்குள்ள தேவனதுக்கு ராஜ்யத்துக்கு நம்ம பங்குள்ளவர்களாகுனா நீங்கள் கண்டிப்பாக திருமுழுக்கு ஞானஸ்நானம் எடுக்கணும். எடுத்து அவருடைய பந்தியில் என்ன பண்ணணும்? ஐக்கியம் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுக்காதவங்க இருந்தீங்கன்னா இன்றைக்கே ஜெபம் பண்ணி பாஸ்டர்கிட்ட பேசி, ஞானஸ்நானம்னா என்ன பாஸ்டர் அப்படின்னு கேட்கணும். நீங்கள் வாட்டில் வர்றோம் சும்மா உட்காந்து எந்திரிச்சிட்டு போனோன்னு போகக்கூடாது. இந்த காலத்தை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? வீணடிக்கக்கூடாது. இன்றைக்கே ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணணும்? கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. ஆக ராபோஜனத்திலே நமக்கு ஒரு பங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 4வதாக வரங்களிலே பங்கு. அப்போஸ்தலர் 8:20-21. பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோடே கூட நாசமாய் போக கடவுது. இங்கே ஒருத்தன் சீமோன் என்கிற ஒரு புது பக்தன் என்ன பண்ணுறான்னா, அப்போஸ்தலருடைய உபதேசத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்துட்டான். அங்கே ஆண்டவர் என்ன பண்ணுறான்னா, சீஷர்கள் யாரெல்லாம் அப்போஸ்தலர்கள் கையில் வைக்கிறாங்களோ அவங்க மேலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கும்போது, இவன் ஒரு மாயவித்தக்காரன். யார்? மாயவித்தக்காரன், மேஜிக் பண்ணி பொழைச்சவன். அதுலேருந்து ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கான். இதை பார்த்தவனும் எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு, இவங்ககிட்ட எப்படியாவது பணத்தை கொடுத்து அந்த பரிசுத்த ஆவியினுடைய அந்த வரத்தை நம்ம வாங்கி யார் யார் தலையிலலாம் கையை வைக்கிறோமோ அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணக்கூடாது? அபிஷேகம் வரட்டும்னு சொல்லி அவன் என்ன பண்ணுறான்? அவன் அங்கே ஒரு ஆசைப்படுறான். அதை வச்சு சம்பாதிக்கலான்னு ஒரு ஆசைப்படுறான். அவனுடைய மோட்டோ ஒன்று அதை வச்சு எப்படியா சம்பாதிக்கணும். அப்போ அவன் பேதுரு பார்த்துட்டு சொல்கிறான், நீ தேவனுடைய வரத்தை பணத்தினால சம்பாதிக்கலான்னு நினச்சியா? உன் பணம் என்ன பண்ணது? உன்னோட நாசமாக போகட்டும் அப்படிங்கிறான். இன்றைக்கு சீடியை ஒன்று வச்சுக்கிட்டு இதில் தேவனுடைய அபிஷேகம் இருக்குது, இதில் 200 ரூபா கொடுத்து வாங்கு, இந்த பேனா ஒன்று இருக்குது, இது அபிஷேக பேனா, இதை ஒரு 15 ரூபா கொடுத்து நீ வாங்கு, இப்படி சொல்லி என்ன பண்ணுறாங்க? தேவனுடைய காரியத்தை என்ன பண்ணுறாங்க? இன்றைக்கி வியாபாரமாக விற்று கொண்டு இருக்கிறாங்க. துணிகரமான பாவத்தை இன்றைக்கி ஊழியம் என்ற பெயரில் சொல்லி கொண்டு இருக்கிறார். கர்த்தர் என்ன சொல்லுகிறார்னா, உன் பணம் என்ன வருது? உன்னோட நாசமாக போகட்டும். ஒரு காலத்தில் சிடி பிஸ்னஸ் நல்லா ஓகோன்னு பறந்துக்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு ஒரு சிடி, புது சிடி 5 பாட்டு 6 பாட்டு எழுதி போட்டுருவானுங்க. 2.25 லட்சம் 3 லட்சம் கலெக்ட் ஆகும். நானும் பார்த்தேன், ஆவிக்குரிய ரீதியில் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா இது ஒரு பிஸ்னஸாகவே மாற்றிட்டாங்க. அதான் ஆண்டவர் சொன்னார், என் பிதாவினுடைய வீட்டை வியாபார வீடாக்காதருங்கள்னு கர்த்தர் சொன்னார். அந்த பிதாவினுடைய வீட்டை என்ன பண்ணக்கூடாது? நீ உன் வியாபாரத்துக்கு நீ பயன்படுத்தாது. ஆயிரக்கணக்கான பேர் வராங்க, 1 லட்சம் பேர் வராங்க, எத்தனை பேர் வரட்டுமே, அதில் ஒரு தலைக்கு 1 ரூபா போட்டால் எனக்கு நமக்கு என்ன லாபம் வரும்னு பார்க்குறான். அதற்கு என்னென்னலாம் செய்யணுன்றதை அவன் பார்க்குறான். அப்படி நீ வியாபார வீடாக தேவனுடைய வீட்டை ஆக்காதே. உன் பணம் என்னது? உன்னோட நாசமாக போயிடும். நீயும் நாசமாக போயிடும், உன் பணமும் நாசமாக போயிடும். நான் சொல்லலை, வசனம் அப்படி எழுதியிருக்கிறது. ஆக நம்முடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாக இருக்கணும். அதான் வசனம். அடுத்த வசனத்தில் இருக்கு, 21வது வசனத்தை படிங்க. உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையா இராதபடியினால் இந்த விஷயத்திலே உனக்கு பங்கே கிடையாது, பாகமும் கிடையாது. இந்த ஆவியானோட வரம் இதெல்லாம் உனக்கு என்ன கிடையாது? பங்கும் கிடையாது, பாகமும் கிடையாது. அப்புறம் அவன் வருத்தப்பட்டு எனக்காக வேண்டிக் கொள்ளுங்க, நான் செஞ்சது தப்பு தான் சொல்லிட்டு போனான்.
அதனால் தேவ பிள்ளைகளே, தேவனுடைய பணத்தினால சம்பாதிக்காதீங்க. யாக்கோப்பு 4:13 இருக்கிறது, நாங்கள் இந்த ஊருக்கு போவோம், சம்பாதிப்போம், நல்லா பணத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு பின்னாடி சபைக்கு வந்து நாங்கள் ஊழியர்களுக்கு கொடுத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் நீங்கள் நினைக்காதீங்க. இதெல்லாம் பொல்லாங்கினால் உண்டாயிருக்கிறது. தேவன் சித்த எதுவாக செய்யுங்க. பணத்தினாலே தேவனுடைய ராஜ்யத்தை சம்பாதிக்கலாம் என்று நம்ம நினைக்கக்கூடாது என்று வேதம் நம்ம எச்சரிக்கிறது. ஆகையால் நம்ம வரங்களில் பங்குள்ளவர்களாக இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? வசனம் சொல்லிக்கிறது மத்தேயு 10:8. வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். தேவனுடைய ராஜ்யம் அதில் வரங்கள் எல்லாம் இது இலவசமாக சீசர்களுக்கு கொடுத்தாரு. சீசர்களாக அப்போஸ்தலர்கள் இலவசமாக மற்றவங்களுக்கு கொடுத்தாங்க. ஹல்லேலூயா. அதுக்கு ஒரு காசை வாங்காத. அபிஷேக கூட்டம், நீ வா, 2000 ரூபா கட்டு, மெம்பர் ஆகு, 3 நாள் உனக்கு கூட்டம் நடக்கும், உனக்கு கர்த்தர் அபிஷேகத்தை கொடுப்பார். இப்படியா கர்த்தர் புதிய ஏற்பாட்டில் கொடுத்தாரு? பேதுரு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே ஆவியானவர் வசனத்தை கேட்ட யாவர் மேலும் இறங்கினான் இருக்கு. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கும் அபிஷேகத்துக்கும் சம்பந்தம் உண்டே தவிர அதை என்ன பண்ணக்கூடாது? வியாபார வீடாக ஆக்கக்கூடாது. நாமும் அப்படிப்பட்டவர்களோட என்ன பண்ணக்கூடாது? பங்குதாரர்களாக இருக்கக்கூடாது. சத்தியத்துக்கு கரெக்டாக வர்றவங்க கரெக்டாக சத்தியத்தில் நடந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. 5வது காரியமாக மாயக்காரருடைய பங்கு. மத்தேயு 24:48. அந்த ஊழியக்காரனோ பொல்லாதவனாயிருந்து என் ஆண்டவர் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலேயே சொல்லிக் கொள்கிறான். இங்கே ஆண்டவர் பார்த்தீங்கன்னா ஊழியக்காரருக்கு ஒரு எஜமான் என்ன பண்ணுறான்னா, தான் ஊழியக்காரனுக்கு ஒரு சூப்பர்வைசரை நியமிச்சுட்டு, இந்தாப்பா என்னுடைய கீழே இருக்கிற ஊழியக்காரனுக்கெல்லாம் நீ நல்லா பார்த்துக்கோ, அவங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடு, அவங்ககிட்ட நல்ல வேலை வாங்க, கரெக்டாக வச்சுக்கோ, நான் வெளியூருக்கு போகிறேன்ட்டு அவன் போயிடுறான். ஆனால் இந்த சூப்பர்வைசர் என்ன பண்ணுறாருன்னா, போன எஜமான் லேட்டாக வருவார், நம்ம இஷ்டத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஜாலியாக சுற்றலான்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற வேலைக்காரங்களாம் அடிக்கிறான், உதைக்கிறான், சரியான ஊதியம் கொடுக்கறது கிடையாது அப்படின்னு சொல்லி இது பண்ணிகிட்டு இருக்கான். அவன் நினைக்கிறான் ஆண்டவர் வர நாள் சொல்லும் என்று. ஆனால் திடீர்னு என்ன பண்ணுவார்? எஜமான் வந்துடுவார். வந்து அவன் அக்கௌண்ட்டை கொடு, நீ என்னென்ன செய்கிற எல்லாம் கணக்கு கொடுன்னு கேட்டால் இவன்கிட்ட எதுவுமே கணக்கு சரியாக இருக்க. அப்படி இருக்கிறவன் என்னாவான்? 51வது வசனம். அப்படிப்பட்ட ஊழியக்காரனை கடினமாய் தண்டிக்கிறான். மாயக்காரர்னா வெளிவேஷம் போடுறவன், நல்லவனை போல நடிக்கிறவன், மாயக்காரரோட அவனுக்கு ஒரு பங்கை நியமிப்பான். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அழுகை பற்கடிப்பு உண்டாயிருக்கிற இடம் நரகம். இப்படிப்பட்ட இடத்துல கொண்டு போய் ஆண்டவர் வச்சிருந்தார். இவன் செஞ்ச முதல் தப்பு என்னன்னா, என் ஆண்டவர் வரசில் என்னாகும்? நாளாகும். ஏசு இன்னைக்கு வரமாட்டார், இன்னும் கொஞ்ச நாள், இன்னும் நிறைய நாள் இருக்குது. அப்படி தான் பல வருஷங்களாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் நாளாகும்னு சொல்லிட்டு அவன் மனம் திரும்பாத ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறான். அதெல்லாம் ஆண்டவர் சொல்கிறார், உன் மாயக்காரரோட நான் என்ன பண்ணுவேன்? உங்கள் பங்கை நியமிப்பேன். நல்லா வெளிவேஷம் போட்டுட்டு தெரிகிற கிறிஸ்தவர்கள் மாதிரி தெரிகிற அந்த வேஷதாரிகளோட உன்னுடைய பங்கை நியமித்து உன்னை நரகத்தில் தள்ளுவேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். இயேசு தானே சொல்லியிருக்கிறாரு, அவர் தானே பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு. ஆக அதை நம்ம மறைக்க முடியாது. அந்த மாயக்காரோட நம்ம பங்கை நியமிக்காமல் நம்ம பரிசுத்தவான்களாக மாறணும்னா நமக்கு கொடுக்குற ஆலோசனை என்னென்னா, லூக்கா 12:36. தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது உடனே திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாவீர்கள். எஜமா எப்போ வருவார், இன்னைக்கு வந்துட மாட்டாரா, நாளைக்கு வந்துட மாட்டாரா அப்படின்னு இங்கே ஒரு ஊழியக்காரன் என்ன பண்ணுறான்? காத்திருக்கான். ஏன்னா அவனுடைய கிரியையெல்லாம் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது. அதனால் அவன் என்ன பண்ணுறான்னா, எப்போ வேண்டுமானாலும் அவர் வரலாம், இன்றைக்கு இரவு வரலாம், இப்போ வரலாம், பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் வரலாம். இயேசு வந்தார்னா நான் அவருக்கு கணக்கு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்படி நம்ம இருக்கிற ஊழியக்காரனாகத்தான் இருக்கணுமே தவிர, இயேசு கிறிஸ்து இன்னும் ஒரு 2 வாரம் கழிச்சு வருவார், இடப்பட்ட காலத்தில் நம்ம மனம் திரும்பிக்கலாம் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. ஒரு ஊழியக்காரர் சொல்கிறாரு, வேலைக்காரனை கவனிங்கன்னா உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தைன்னு சொல்கிறார். அந்த வேலைக்காரர்கள் வேறு யாரும் இல்லை, நம்ம உடம்பு தான். நம்ம உடம்பு நமக்கு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கு. இந்த சரீரத்தை பரிசுத்தமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். மனைவி நமக்கு வேலை செய்கிறவளாக இருக்கிறாள், அவளை கரெக்டாக கவனிக்கணும்.
பிள்ளைகளை கரெக்டாக கவனிக்கணும். நீங்கள் முதலாளியாக இருக்கலாம், உங்கள் வேலைக்காரருக்கு கரெக்டான சம்பளத்தை ஊதியத்தை கொடுக்கணும். இப்படி எல்லா விதத்திலும் நீங்கள் பரிசுத்தமாக கர்த்தருக்குன்னு பிரியமாக வாழ்ந்து நொடிக்கு நொடி தேவன் எப்போ வருவாரோ நமக்கு சொல்ல முடியாது. நம்ம வந்தால் பரலோகத்துக்கு போகணுமே, நம்ம நரகத்துக்கு போயிடக்கூடாதுன்ற ஒரு எச்சரிப்போடு இருக்கிற ஊழியக்காரன் கரெக்டாக இருப்பான். அல்லேலூயா. அதனால் உங்கள் எஜமான் எப்போ வருவார்னு அவருக்கு திறக்கும்படி காத்திருக்கிற மனுஷருக்கு என்ன பண்ண வேண்டும்? ஒப்பாக இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா ஆண்டவர் அந்த பங்கு யாரோட நியமிப்பார்? நம்முடைய பங்கு மாயக்காரரோட நரகத்தில் நியமிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 6வது, பரிசுத்த ஸ்தலத்திலே நமக்கு ஒரு பங்கு. வெளிப்படுத்தல் 22:19. ஒருவன் அதாவது புதிய ஏற்பாடாக இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்திலிருந்து வசனங்களிலிருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் அந்த அவன் பேர் ஜீவ புஸ்தகத்தில் கடவுள் எழுதி வச்சிருக்கிறார். அவன் பேர் அந்த புஸ்தகத்திலிருந்து, பரிசுத்த நகரத்திலிருந்து இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளிலிருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். ரட்சிக்கப்பட்டு உள்ளே வந்திருக்கலாம், மனம் திரும்பிப்போம், ஞானஸ்தானம் பண்ணிருப்போம். ஆனால் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் சில காரியத்தை எடுத்து போட்டால்னா நம்ம யாரும் இந்த புஸ்தகத்துலேருந்து எடுத்து போட போகிறது கிடையாது. ஆனால் சில டைமில் சொல்ல வேண்டியவங்களுக்கு சொல்கிற விதமாக தெளிவாக சொல்லாமல் போய்விட்டால், எச்சரிக்கையாக விட்டால், அவங்க எதுவும் நினச்சிக்கிடுவாங்களோ, ஊழியர்கள் இதை பற்றி எதுவும் நினச்சிக்கிடுவாங்களோ, விசுவாசிகள் இதை நினச்சிக்கிடுவாங்களோன்னு சொல்லிட்டு நீங்கள் நன்மையான காரியத்தை மட்டுமே போதிச்சுக்கிட்டு வரீங்க. பார்த்தீங்களா? நன்மையான காரியத்தை மட்டுமே, இயேசு நன்மை செய்ய வந்தார், உங்களை ஆசிரிப்பார், அப்படியே சொல்லிக்கிட்டு அப்போ எச்சரிப்பின் வசனத்தையே சிலர் அந்த பக்கமே போகவே மாட்டாங்க. எச்சரித்து புத்தி சொல்லுன்னு புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கு. சில ஊழியர்கள் எச்சரிப்புக்கே போக மாட்டாங்க, வெறும் ஆசீர்வாதத்திலே நிற்பான். அதான் வசனத்தை நீ எடுத்து போடுகிற. என்ன பண்ணுகிற? வசனத்தை எடுத்து போட்டான். சிலருடைய பிரசங்கம் பார்த்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்தை கர்த்தர் ஸ்தாபிச்சிருப்பார், அந்த வசனத்தை அழகாக விதைச்சி வச்சிருப்பார். இவங்க கொடுக்குற அந்த ஆசீர்வாத பிரசங்கம், நீ கார் வாங்கலையா, பங்களா வாங்கலையா, இப்படி உலக காரியத்தை பேசி அவனுடைய இருதயத்தை முள்ளும் குறுக்கும் விளைப்பிக்கிற ஒரு தகாத நிலமாக அவன்கிட்ட இருக்கிற விதைக்கப்பட்ட தேவனுடைய ராஜ்ய வசனத்தை இவனே தூக்கிடுவான். அவ்வளோ மோசமான சில பிரசங்கங்கள்லாம் உண்டு. இப்படி நீ எடுத்து போட்டால் தேவன் உங்கள் பங்கு என்ன பண்ணிடுவார்? பரிசுத்த நகரத்திலிருந்தும் ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் இந்த வேதத்தில் உனக்கு எங்கெங்கெல்லாம் பங்குதாரன்னு சொல்லியிருந்தாரோ அதுலேருந்து என்ன பண்ணுவார்? தேவன் உன்னை என்ன பண்ணுவார்? எடுத்து போடுவார். அப்படின்னா நீ எந்த பங்குமே கிடையாது, நீ நரகத்துக்கு தான் போக வேண்டும் என்று சொல்லி இங்கே எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் தேவ பிள்ளைகளே, நம்ம விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, மற்றவர்களுக்கு ஊழியக்காரர்களாக சரி, நம்ம ஆண்டவருக்கு தான் உண்மையாக இருக்கணுமே தவிர அவருடைய வசனத்திலேருந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஒரு காரியத்தை மறைத்தோ ஒரு காரியத்தை நம்ம மூடி மறைத்தோ நம்ம என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. உள்ளது உள்ளபடி, இல்லதை இல்லதென்று சொல்லுங்கள் இயேசு சொன்னார். கலாத்தியர் 1:10. இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை நான் பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியக்காரனே கிடையாது அப்படின்னு சொல்லி பவுல் என்கிற பக்தன் சொல்லுகிறான். அப்போ என்ன பண்ணுறான்? மனுஷர்களுக்கு எதெல்லாம் பிரியமோ வந்திருக்கிற உங்களுக்கெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் கார் வாங்குவீங்க, நீங்கள் பங்களா வாங்குவீங்க, உங்கள் சொந்த பந்தங்கள்லாம் உங்களை நேசிப்பாங்க. இப்படி நாங்கள் பிரசங்கம் பண்ணல. இந்த பலிபீடத்துலேருந்து தேவனுக்கு உண்மையாக எப்படி இருக்கலாம், உலக ஆசாபாசங்களுக்கு எப்படி தப்பித்துக்கலாம், உலகம் நம்மளை பகைத்தாலும் எப்படி தேவனுக்கு பிரியமானவர்களுக்கு வாழ்கிறதுக்கு தான் நம்ம இந்த சபைக்கு வந்திருக்கோமே தவிர இதுக்காக கற்றுக் கொடுக்குற இடமாகத்தான் சபை இருக்கே தவிர. ஒரு ஊழியக்காரர் சொல்கிறாரு, சபை என்பது வெறும் ஆசீர்வாதத்துக்கான பேங்க் கிடையாது, பாவிகளுடைய பாவத்தை நிவர்த்தி செய்கிற அது ஒரு ஹாஸ்பிட்டலுங்கிறார். என்ன சொல்கிறாரு? பாவ சுபாவத்தில் இருக்கிறவங்கள இங்கே கொண்டுட்டு வந்து அவங்கள சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பரலோக ராஜ்யத்துக்கு அவங்கள பங்குதாரர்களாக மாற்றக்கூடிய இடம் தான் என்னது? சபை. இப்படிப்பட்ட சபையில் மனுஷருக்கு பிரியமாகவா பிரசங்கத்தை பண்ண முடியும்? ஒருத்தன் குடிச்சிட்டு வந்து உட்காந்துருக்கிறானா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பான்னு அவங்கள்ட்ட சொல்ல முடியுமா? குடியும் வெறியும் ஒரு மனுஷனை பைத்தியக்காரனாக்கும் தான் சொல்ல முடியும், குடிக்காதான்னு தான் சொல்ல முடியும், வேசித்தனம் பண்ணாதன்னு தான் சொல்ல முடியும், விபச்சாரக்காரன் ஆகாதேன்னு சொல்ல முடியும். ஏன்னா கடவுளுக்கு எது பிரியமோ அதுதான் நம்ம பிரசங்கம் பண்ண முடியும் இல்லையா? அதுக்காகத்தான் நம்ம இங்கே வந்திருக்கிறோம். ஆக நம்ம மனுஷரை நாடி போதிக்கிறவர்களாக இருந்தால் நம்ம இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனே நம்ம கிடையாது, அவன் தேவ ஊழியக்காரனே கிடையாது. நான் யாரை நாடி போதிக்கிறேன்? உங்களுக்கு மனுஷரை நாடியை போதிக்கிறேன்னா நீங்கள் நல்லா உங்களுக்கு நயமாக பேசினா நீங்கள் அழகாக காணிக்கையை விட்டு எரிஞ்சிருவீங்களே, கழுத்தில் காதிலேருந்து டக்குன்னு நீங்கள் எடுத்து போட்டுற மாட்டீங்க. அதெல்லாம் கர்த்தரை விரும்பலை. மனுஷனை நாடி இயேசு கிறிஸ்து கடிந்து பிரசங்கித்தார், நிறைய பேர் காணாமல் போயிட்டாங்க. சீசர்கள் தான் இருந்தாங்க.
82 சீஷர்கள் இயேசு கிறிஸ்து இருந்தாங்க. கடைசியில் 12 அப்போஸ்தலரை தவிர வேறு யாருமே அவர்கிட்ட இல்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்து சில காரியத்தை கடினமாக பேசினவொடனே இவங்க ஓடிட்டான். அப்படி நம்ம ஓடக்கூடாது ஆண்டவர்கிட்ட. சில காரியம் கடினமாக தோன்றலாம், சில காரியம் திட்டுற மாதிரி ஊழியர்கள் தோன்றலாம். நீங்கள் என்ன பண்ணணும்? திட்ட திண்டுக்கல் வைய வைரக்கல்லுன்பாங்க. அந்த மாதிரி திட்டு வாங்க வையத்தான் நமக்கு என்ன பண்ணுவோம்? நம்ம ஜீவியத்தில் புது காரியத்தை நம்ம மாற்றத்தை பார்க்க முடியுமே தவிர, நீங்கள் நல்ல நயமாக பேசுகிற ஊழியக்காரர்கிட்ட போய் உட்காந்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் வராது. அதனால் கிறிஸ்து இயேசுவினிடத்தில் நம்ம பங்குள்ளவர்கள், அந்த பரிசுத்த ஸ்தலத்திலேருந்து நம்ம பங்கு நீக்காமல் இருக்கணும். கர்த்தர் நம்மகிட்ட இருக்கணும்னா இயேசு சொல்லுகிறபடியே நம்ம என்ன பண்ணணும்? பிரசங்கம் பண்ணணும். வசனம் சொல்லுகிறபடியே நம்ம சொல்லி ஆகணும், அப்படியே சொல்லணும். கடைசியாக பரம அழைப்புக்கு பங்கு. எபிரேயர் 3வது அதிகாரம் 1வது வசனம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்கு உள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரை நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியமாக இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். நம்மளை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? பரலோகத்துக்கு அழைச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. இந்த உலகத்துலேருந்து நம்ம விடுவிட்டு பரலோகத்துக்கு அழைச்சிருக்காக தான் நம்ம இந்த பூலோகத்தில் இருக்கோம். இருந்தாலும் நம்முடைய அழைப்பு என்னது? பரலோகத்துக்காக அழைச்சிருக்கிறாரு. வசனம் எவ்வளோ அழகாக சொல்லுது பாருங்கள். பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே. வேதம் நம்மளை என்ன சொல்லுது? பரிசுத்த சகோதரரே. தேவன் தம்முடைய பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்கள் போய் நம்மளை அழைச்சிருக்கிறார். அந்த அழைப்பை நம்ம என்ன பண்ணக்கூடாது? உதாசீனப்படுத்தக்கூடாது. அந்த இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள் என்று சொல்லப்படுது. இயேசு கிறிஸ்து எப்படி இந்த பூமியில் நடந்தாரோ, எப்படி பேசினாரோ, எதை போதித்தாரோ, என்ன வழிகாட்டுதலை நமக்கு அப்போஸ்தலர்கள் மூலமாக கொடுத்தாரோ அதையே தான் பின்பற்ற வேண்டும். பவுல் என்ற பக்தன் ஒன்று சொல்கிறான், நான் நியாயப்பிரமாணத்தினால என்னை யாருமே குற்றப்படுத்த முடியாது. அந்த அளவுக்கு நான் பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தவானா நான் இருந்தேன். ஆனாலும் இயேசு கிறிஸ்து வருகிற நீதியின் மூலமாக நான் எப்படியாவது பரலோக ராஜ்யத்துக்குள்ள எப்படியாவது இயேசுவின் மூலமாக பிரவேசிச்சிடணும். அவர் சொன்ன வசனத்தின்படி நான் கை கொண்டு அங்கே எனக்கு ஒரு பங்கை நியமிச்சிடணும், அங்கே தான் நான் பிரவேச ஆசைப்படுறேன்னு சொல்லி சகலத்தையும் நட்டமும் குப்பையுமாக எண்ணினானா. எனது சகலத்தையும் நட்டமும் குப்பையுமாக எண்ணி எனக்கு அழைக்கப்பட்ட அழைப்பில் நான் சந்தோஷமாக ஓடுகிறேன்னு சொல்லுவேன். அதான் பரம அழைப்புக்கு நம்ம பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரர். ஹல்லேலூயா. அந்த பரலோகத்துக்கு நம்ம போகிறதுக்கு என்ன வழியோ, என்ன இதோ இயேசு எதை செய்ய சொன்னாரோ, உட்கார்னா உட்காரு, எந்திரினா எந்திரி, குட்டிக்காரன் அடினா அடி, ரெஸ்ட் எடுனா ரெஸ்ட் எடு. ஹல்லேலூயா. ஏசு அந்த வழியா, அதான் ஞானஸ்தானம், கிருபை, பரிசுத்த அழைப்பு, இப்படியே நான் ஓடிக்கிட்டே இருக்கேன். நான் பூர்ணம்னு நான் நினைக்கல. எனக்கு இதுக்கு நான் இவ்வளோ பிரசங்கம் பண்ணுறேன்னா நான் பூர்ணம் சொல்ல முடியாது. இன்றைக்கி பைபிளில் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாடு பூர்ணப்படுத்தலேன்னு இருக்குது, புதிய ஏற்பாடு பூர்ணப்படுத்தி இருக்கிறது. ஹல்லேலூயா. என்றென்றைக்கும் பூர்ணப்படுத்துகிற பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் நமக்கு நியமித்து கொடுத்துருக்கிறார். அப்படிப்பட்ட பரிபூர்ணத்துக்குள்ளே நம்ம கடந்து அங்கே ஒரு பங்குள்ளவர்களாக மாறணும்னா நம்ம என்ன பண்ணணும்? சகலத்தையும் நஷ்டமும், இந்த உலகத்தில் எவ்வளோ நமக்கு கிடைக்காம இருக்கலாம், சொத்து பத்துக்கள் நமக்கு கிடைக்காம இருக்கலாம், மற்ற மனிதர்கள் போல சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்காமல் இருக்கலாம், அவையெல்லாம் நம்ம நட்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன். எனக்கு அழைக்கப்பட்ட அழைப்பில் நான் சந்தோஷமாக உற்சாகமாக ஓடுகிறேன்னு சொன்னேன். இப்படிப்பட்ட உற்சாகத்தை நம்ம உடையவர்களாக இருப்போம். இவ்வளவு ஞான நன்மைகளை இந்த சபையினுடைய பிரசங்கத்தின் மூலமாக பெற்றிருக்கிற நாம சரீர நன்மையும் சபைக்கு நம்ம கொடுக்க கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். அதனால் உங்களோட உதார்த்தமான காணிக்கையின் மூலமாக, ஏன்னா நான் இந்த பிரசங்கத்தில் இந்த இது சொல்கிறத நான் இன்னும் ரெடி பண்ணலை, ஆனால் ஆவியானவர் உணர்த்தினபடினால சொல்லுகிறேன், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி உங்கள் மடியிலே சரிந்து விழும்படி உங்களுக்கு போடுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் கொடுக்கும் பொழுது சரீர நன்மையாக நம்ம காணிக்கையோ பொருளோ நீங்கள் கொடுக்கும் பொழுது ஆவிக்குரிய நன்மையை அமுக்கி குலுக்கி ஒரு படியில் அப்படி நிரப்பி, ஒரு சில அம்மா போடுவாங்க பார்த்தீங்களா, கடலையை போட சொன்னால் சும்மா அப்படி போடாது, அதை எடுத்து அப்படி ஒரு குலுக்கி, ஏன்னா உள்ளுக்குள்ளே நிறையா போகணுமா, கடலை போகணுமா, அந்த மாதிரி குலுக்கி அமுக்கி என்ன பண்ணுவாங்க, உங்கள் மடியில் கொண்டு வந்து போடுவாள் இருக்கு. அப்படியாக நாங்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். இந்த ஊழியத்தின் மேன்மேலும் நீங்கள் தாங்கி இன்னும் வளர கர்த்தருக்கு நீங்கள் உங்களை காணிக்கையினாலே உதார்த்தமாக கொடுங்கள். கர்த்தர் செய்த நன்மையான காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆமீன்.